மியூசிக் டைரக்டர் யாருமே எதிர்பார்க்கல. சாயை பொறுத்த வரைக்கும் அவர் கூட பேசும்போது நம்ம வயசாயிட்ட மாதிரி ஆப்வியஸா அவரோட சீனியர் தான், நம்ம இப்போ வயசுலயும் கம்மி தான் அவரு. பட் ஆக்சுவலி வந்து அவரை நம்பினது என்ன இதுன்னா அவங்க கிட்ட இருந்து ஒன்று வரும் இல்லையா, அது என்னன்னு நம்ம பார்க்கலாம். மியூசிக் டைரக்டர் யாருமே எதிர்பார்க்கல. எனக்கு சாய் வந்து அவரோட, ஆனா சீரியஸ்லி அவர் தான் மியூசிக் டைரக்டர். ஆனா நான் அது சொல்ல முடியாது. பட் அவர் நேத்து ஒரு ட்வீட் போட்டிருந்தாரு. இப்ப வந்திருக்கிற இதுக்கு வந்து அவர் தான் மியூசிக் அனௌன்ஸ்மெண்ட் வீடியோக்கு அவர் தான் பண்ணிருக்காரு. அது அபிஷியலா அவரோட அது வந்து அனௌன்ஸ் பண்ணுவாங்க. ஸோ அதை நான் சொல்ல முடியாது. சாயை பொறுத்த வரைக்கும் அவரோட தாட் ப்ராசஸ் வந்து இன்னைக்கு இருக்கிற ஜென்ரேஷனுக்கு வந்து அவர் கூட பேசும்போது நம்ம வயசாயிட்ட மாதிரி தெரியும். ஆப்வியஸா அவரோட சீனியர் தான், நம்ம இப்போ வயசுலயும் கம்மி தான் அவரு. பட் அவரோட இது வந்து அட்லி வந்து அவரை நம்பினது என்ன இதுன்னா அவங்க கிட்ட இருந்து ஒன்று வரும் இல்லையா, ஸோ அது என்னன்னு நம்ம பார்க்கலாம். இன்னைக்கு இருக்கிற ஜென்ரேஷனுக்கு ஸோ அதுதான் இந்த படத்துக்கு வேணும் அப்படின்னு சொல்லி அந்த நம்பி அந்த அதுதான் அட்லி கிட்ட இருக்கிற அந்த டெசிஷன் மேக்கிங் சொன்னேன் இல்லையா, அது இதை சாய் பண்ணியிருக்காருன்னா அது சாய் கிடையாது, அட்லி தான். அட்லியோட டெசிஷன் தான். யார் வேணாலும் திறமை இருக்கிறவங்க 1000 பேர் இருக்காங்க, அதை அங்கீகரிக்கிறது தான் இங்கே முக்கியம். அதை ஒருத்தர் அங்கீகரிச்சாங்களா அப்படின்றது மட்டும்தான் முக்கியம். இன்னைக்கு நாளைக்கு வந்து அட்லி ஒரு நல்ல கம்போசர் வந்து இன்ட்ரோடியூஸ் பண்ணியிருக்காரு, இல்லை சினிமா கொண்டு வந்திருக்காருன்னு சொல்லிட்டு அவர் பெருமையாக சொல்லிக்கலாம். இல்லை இந்த யார் வேணாலும் சொல்லிக்கலாம். நாங்கள் ராஜா சார் யார் இன்ட்ரோடியூஸ் பண்ணாங்களோ அவங்க பெருமையாக சொல்லிக்கிற மாதிரி, ரஹ்மான் சார் இன்ட்ரோடியூஸ் பண்ண மனைவி சார் சொல்லிக்கிற மாதிரி, அப்புறம் அனிருத்தா இருக்கட்டும் அவங்க இப்போ தனுஷ் சார் இன்ட்ரோடியூஸ் பண்ணாங்க, அவங்க பெருமையாக சொல்லிக்கிற மாதிரி சாயை இன்ட்ரோடியூஸ் பண்ணது பெருமை வந்து அட்லிக்கு இருக்கலாம். ஒரு மனுஷனை எந்த அளவுக்கு நம்பலாங்கிறதுக்கு இது ஒரு எடுத்துக்காட்டாக இருக்கலாம். ஆமாம், கண்டிப்பாக. இன்னைக்கு வந்து அதாவது ஒரு வண்டி வந்து எதுல ஓடுது அப்படின்ற, பெட்ரோல் ஓடுதா டீசல் ஓடுதான்னா நம்பிக்கையில தான் ஓடுது. சாய் அபியங்கர் அட்லி சொல்லும் போது அந்த ப்ரொடக்ஷன் கம்பெனியும் அல்லு அர்ஜுனும் என்ன நினைச்சாங்க, எதுவும் சொன்னாங்களா? அவங்களோட அட்லி இந்த மாதிரி விஷயங்கள் ஷேர் பண்ணாரா? அதுதான் சரி, அது டைரக்டர்ஸ் கால்னு விட்டுட்டாங்க. சரி, இதுதான் நான் எனக்கு எந்த ஆச்சரியமா அதுதான். ஏன்னா இவ்வளோ பெரிய ஹீரோ, இவ்வளோ பெரிய ப்ரொடக்ஷன் வந்து அது டைரக்டர்ஸ் கால், நீங்கள் எடுக்கிறதா கரெக்டாக இருக்கும். எப்போவுமே அதை தான் சொல்கிறேன், எப்போவுமே அந்த நம்பிக்கை ஒருத்தவங்க மேலே இருக்கும் போது நீங்கள் மியூசிக் கேட்டிங்கன்னா அது தெரியுது. அது வந்து ஒரு டெபியூ மியூசிக் டைரக்டர் போட்ட மாதிரியே கிடையாது, அது மாதிரி பெருசாக தான் இருந்துச்சு. அதனால அந்த நம்பிக்கை மட்டும்தான். ஸோ அந்த நம்பிக்கை அது வந்து இன்னைக்கு மெட்டீரியலைஸ் ஆகிருக்கு. இப்போ அவர் ரிலீஸ் பண்ண இந்த 3 ஆல்பம்ஸ் அங்கே இருந்ததுன்னா இது இப்போ வரைக்கும் அது ஒன்று தான் வந்திருக்கு. அப்புறம் இதோட அந்த அனௌன்ஸ்மெண்ட் வீடியோ வந்திருக்கு. இதை தாண்டி வேறு எதுவுமே இல்லை. நிறைய படம், ஒரு 4 படம் கமிட் ஆகிட்டாரு. ஆமாம் ஆமாம். இந்த 3ல நீங்க பார்த்து வியந்த ஒரு மியூசிக் அவர் பண்ணதுன்னா எதுனா இருக்கு? எனக்கு நானும் சொல்ல முடியாது. எனக்கு வந்து அவரோட ஃபர்ஸ்ட் சாங்ல இருந்து இப்போ வரைக்கும் தெரியும். அந்த சித்திரபுத்திரின்னு ஒரு சாங் இருக்கு. அது உங்க நண்பர் விவேகான. அது வந்து எப்படின்னா எனக்கு அந்த சாங் எனக்கு அறிமுகமானது வந்து என் பொண்ணு தான் வந்து எனக்கு போட்டுக்காது. அவங்களோட ரொம்ப ஃபேவரட். வண்டி ஏறினா ஸ்பாட்டிஃபை கனெக்ட் பண்ணிட்டு காரில் பக்கத்தில் உட்காந்துக்குவாங்க. அந்த பாட்டு ரிப்பீட்டில் ஓடிட்டே இருக்கும். நான் சொல்லுவேன் ஒரு பையன், மேபி இது கேசட் சிடியாக இருந்ததுன்னா இந்த நேரம் தேஞ்சிருக்கும், அவ்வளோ நேரம் வந்து போட்டுட்டு இருக்கேன் அப்படின்னா. இல்லை, எனக்கு ரொம்ப பிடிக்கும். எங்கே போய் நாங்கள் சும்மா உட்காந்து நைட்டில் உட்காந்து படம் பார்த்துட்டு இருந்தாலும் படம் பார்த்து முடிச்சிட்டோன்னா அந்த பாட்டை வந்து ஒரு தடவை வந்து வீடியோவில் பார்த்துட்டு அதுக்கப்புறமா தான் தூங்க போவாங்க. ஸோ அந்த மாதிரி அவங்க ஃபேன். அவங்க அந்த பாட்டுக்கு வந்து இது. ஸோ அதனால அவங்களுக்கு பிடிச்சதுன்னா எனக்கு அதை விட அவங்களோட டேஸ்ட் வந்து எனக்கும் 100% பிடிக்கும். எனக்கு அந்த விதத்தில் வந்து அந்த பாட்டு என்னோட ஃபேவரட்னு சொல்லலாம். வயசானவங்களும் படம் பண்ணுறது இல்லை இது மியூசிக் பண்ணுறதுலாம் வந்து கஷ்டம். இன்னைக்கு இருக்கிற யங் ஜென்ரேஷனை சாட்டிஸ் பண்ணுறது தான் ரொம்ப பெரிய பொறுப்பு. ஸோ அதுக்கு படமோ இல்லை கம்போசிங்கோ பண்ணிட்டாலே பெரிய விஷயம். கண்டிப்பாக.